உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. For surely there is a year after, and your hope will not be cut off. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறது, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இத்தனை நாட்களாய், இத்தனை வருடங்களாய், இத்தனை மாதங்களாய் நீங்கள் தேவன் பேர் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் நிச்சயமாய் கனப்படுத்துவார். நீங்கள் நினைக்கலாம், புதிய வருடம் துவங்கிய 4 மாதங்கள் முடிந்து விட்டன, இன்னும் கர்த்தர் அவர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தையை நிறைவேற்றவில்லையே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியினால் அவர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வாராம். இந்த நாளிலே இந்த வார்த்தை முழுவதுமாய் நீங்கள் நம்புகின்ற போது, நான் நம்புகின்ற போது, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் நிர்ணயித்ததை அவர் செய்வார். வருடங்கள் போகலாம், நாட்கள் போகலாம், ஆனால் சொன்னதை அவர் நிச்சயமாய் செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தையை நிறைவேற்றும்படி 25 வருடங்கள் எடுத்துக்கொண்டது. ஆனால் அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தினார். அவர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த நாளிலும் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பி வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் அப்படியே செய்வார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை நாட்கள் பல சென்று விட்டிருக்கலாம், மாதங்கள் கழிந்திருக்கலாம், ஆனால் உங்களையும் என்னையும் அவர் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்கும்படியாய் அவர் செய்வார். காரணம், நீங்களும் நானும் அவரை நம்பியிருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி இம்மட்டுமாய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய போகிற அற்புதத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. அவருடைய துக்கத்திற்கு ஒரு முடிவு, அவருடைய வேதனைக்கு ஒரு முடிவு, அவருடைய வியாதிக்கு ஒரு முடிவு, அவர்கள் கடந்து போகிற கர்த்தாவே இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை நீர் வைத்ததற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளிலே ரட்சித்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறோம். கிருபைக்காக நன்றி ராஜாவே. இந்த மாதம் முழுவதுமாய் உடைய கிருபையின் கரத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்திடலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.